ஹாய் ஹலோ வணக்கம். நம்மளோட இன்னைக்கு ரைடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா போரூர் டு கோடம்பாக்கம் வரைக்கும் தான். மெட்ரோ ஒர்க் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நாம் இப்போ போரூர் சிக்னல் கிட்ட இருக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரைட் சைடில் இந்த ஃப்ளைஓவருக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் மெட்ரோ ஒர்க்கோடைய அந்த எலவேட்டட் காரிடார் வந்து வர்றது. ஸோ இது வந்து இப்படி வந்து நமக்கு லெஃப்ட் டேர்ன் ஆகும். இந்த வர்ற சிக்னலில் வந்து லெஃப்ட் டேர்ன் ஆகி மெட்ரோ ட்ரெயின் வந்து நம்ம கோடம்பாக்கம் ரூட்டுக்கு போகும். நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் பூனமல்லி பைபாஸ் டு போரூர் போட்டிருந்த வீடியோவில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்து போரூர் பைபாஸ் கிட்டேருந்தே வந்து டபுள் டேக்கர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அந்த போரூர் பைபாஸ் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டேருந்து. பட் அது வந்து தப்பு, அது அந்த இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலாக நம்மளோட வியூவர்ஸ் தான் வந்து கமெண்ட்ஸில் சொல்ல ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரி அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறது வந்து தப்பு அப்படின்ட்டு. அதை நம்ம வந்து தெரியாமல் தப்பாக சொல்லலை. பட் நம்ம வந்து மேப் செக் பண்ணும்போது மேப்பில் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு வந்து அந்த மாதிரி தான் அந்த டிசைன் இருந்தது. பட் ஆனால் வந்து அந்த கனெக்ஷன்ஸ் வந்து போரூர் ஜங்ஷன் வரைக்கும் வருன்ற மாதிரி. ஏன்னா போரூர் ஜங்ஷன் வந்து லெஃப்ட் டேர்ன் ஆகிடுச்சு, நந்தம்பாக்கம் ரூட் வழியாக தான் வந்து சோழிங்கநல்லூர் போக முடியும். அந்த அடிப்படையில் தான் நாம் வந்து அப்படி சொன்னது. ஆனால் அப்போ கூட இப்போவும் சில டவுட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்களுடைய அஃபிஷியலாக வந்து வெளியிட்டிருந்த அந்த நியூஸில் கொடுத்துருந்ததில் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வர்றது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து டபுள் டெக்கர் எலவேட்டர் வந்து 5 கிலோமீட்டர்ஸ் ஸ்ட்ரெச்சில் வர்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 ஸ்டேஷன்ஸ் வர்ற மாதிரி போரூர், ஆலப்பாக்கம், காரம்பாக்கம், பலசரவாக்கம் அண்ட் ஆழ்வார்த்திருநகர்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஸ்ட்ரெச்சில் வர்றது. இப்போவும் போரூரில் ஆனால் வந்து அவங்களோட மேப்பில் பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷன்ஸை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க, நம்ம இறங்கி மாறுற மாதிரி இருக்கிற ஸ்டேஷன்ஸை. ஸோ அந்த இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா போரூர் வந்து மென்ஷன் ஆகலை. ஸோ இப்போ இது வந்து ஒரு குழப்பமாகவே இருக்குது. எப்படி ஆலப்பாக்கத்தோடு முடிக்கிறாங்களா, இல்லைன்னா வந்து போரூர் வரைக்கும் வந்து அந்த டபுள் டெக்கர் வந்து கம்ப்ளீட் ஆகுதா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவங்களுடைய அஃபிஷியல் நியூஸில் ஒன்று இருக்குது, பட் அவங்களுடைய மேப்பில் வந்து அந்த இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷன்ஸ் மென்ஷன் பண்ணுறதுலேயும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அது நம்ம ஸ்டேஷன்ஸ் வரும்போது தான் நமக்கு அதை பற்றின ஒரு ப்ராப்பர் டீட்டெயில் தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் சைட்டில் வந்து போரூர் டு ஆழ்வார்த்திருநகர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஆழ்வார்த்திருநகர் ரயில்வே ஸ்டேஷனை வரைக்கும் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர் பார்த்திங்கன்னா விருகம்பாக்கம் வரைக்கும் போகும். பட் ஆனால் விருகம்பாக்கத்துடைய ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா அந்த டபுள் டெக்கர் வந்து மாதவரம் ஃப்ளைஓவர் வந்து லெஃப்ட் டேர்ன் ஆகிடும் நம்ம காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில். ஸோ அந்த ரூட்டு தாண்டி தான் வந்து விருகம்பாக்கம் ஸ்டாப் வரப்போகுது. ஸோ அதனால தான் வந்து அவங்க வந்து ஆழ்வார்த்திருநகர் வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம காரம்பாக்கம் செக் போஸ்ட்டை தாண்டி வந்துட்டோம். இந்த இடத்துல நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த டபுள் டெக்கர் எலிவேட்டர் செக்ஷன் போகிறது வந்து உங்களுக்கு தெரியும். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சிங்கிள் பில்லர் டபுள் டெக்கர் எலிவேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து இது ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்ட்ரெச்சில் தான் போக போகுது. அதாவது வந்து சிங்கிள் பில்லர் தான், ஆனால் மேலே வந்து டபுள் டெக்கர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஒரு எலிவேட்டர் செக்ஷனும் அதுக்கு மேலே இன்னொரு எலிவேட்டர் செக்ஷனும் இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து இந்தியாஸ் ஃபஸ்ட்டு டபுள் டெக்கர் எலிவேட்டர் செக்ஷன் சொல்கிறாங்க. இந்த இடத்துலலாம் லேண்ட் அக்விசிஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து இங்கெல்லாம் வந்து இப்போ தான் பில்லர் ஒர்க்கே கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இந்த இடத்துல இந்த நேரத்துக்கு பாலம் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் வந்து அந்த லேண்ட் அக்விசிஷன் ஒர்க் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து ரோடை 2 பக்கமும் உடச்சி ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய ஒர்க்லாம் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து நெக்ஸ்ட் இயர் எண்டில் வந்து வடபழனி டு பூந்தமல்லி வரைக்கும் வந்து சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. பட் அப்படி இல்லைனாலும் போரூர் வரைக்குமாவது கனெக்ட் பண்ணிவிட்டு போரூர்லேருந்து வடபழனி வரைக்கும் வந்து கொஞ்சம் அதிலேருந்து கொஞ்சம் ஒரு 4 to 5 monthஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணி சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிடணுன்ட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஒர்க் தான் ஃபுல் ஸ்ட்ரெச்சில் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும், அதான் இந்த ஸ்ட்ரெச் போரூர் டு கோடம்பாக்கம் வரைக்கும் இருக்கிற இந்த ஸ்ட்ரெச்சில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ன்னு பார்த்தோம்னா, அதாவது மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தோம்னா, போரூர் ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா போரூர் ஜங்ஷன், ஆலப்பாக்கம் மெட்ரோ, காரம்பாக்கம் மெட்ரோ, பலசரவாக்கம் மெட்ரோ, ஆழ்வார் திருநகர் மெட்ரோ அண்ட் விருகம்பாக்கம் மெட்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் டேர்ன் ஆகி காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்குள்ளே தான் வர்ற மாதிரி இருக்குது. நேராக பார்த்தோம்னா நமக்கு வந்து சாலிகிராமம் தான் அடுத்த நெக்ஸ்ட்டு இருக்கும். ஸ்ட்ரெயிட் ரோட்டில் பார்த்தோம்னா சாலிகிராமம், அதுக்கப்புறம் வந்து வடபழனி மெட்ரோ, அதுக்கடுத்து கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் மெட்ரோ வந்துடும். இதில் வந்து போரூர்லேருந்து கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் வரைக்கும் வந்து எலிவேட்டட் காரிடார் செக்ஷன் அது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பவர் ஹவுஸ்லேருந்து வந்து உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் செக்ஷனாக மாறிடும். நாம் இப்போ விருகம்பாக்கம் சந்திரா மெட்ரோ மால் தாண்டி வந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல தான் வந்து அந்த டபுள் டெக்கர் காரிடார் வந்து கம்ப்ளீட் ஆகி இந்த லெஃப்ட் சைடு வந்து மாதவரம் மெட்ரோ ஸ்டேஷன் போகிறது வந்து இந்த லெஃப்ட் சைடு வந்து டேர்ன் ஆகி காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில் கனெக்ட் ஆகி போயிடும். அந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இடத்துல உடச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடம் தான், அந்த ரூட் வழியாக தான் வந்து நேராக போயிட்டு காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில் கனெக்ட் ஆகும். அது என்னுடைய நீங்கள் முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோவே கோயம்பேடு டு விருகம்பாக்கம் வரைக்கும் நான் போட்டிருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த லெஃப்ட்டு தான் வந்து விருகம்பாக்கம் மார்க்கெட் போகிற ரோடு. ஃபஸ்ட்டு இந்த ரூட்டில் வர்ற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் லேண்டை வாங்கி அந்த இடத்த ஃபுல்லாக உடச்சி அந்த ரூட்லேருந்து வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அது வந்து பெண்ட் ஆகிறதுக்கு ஸ்பேஸ் பத்தலன்னு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஷோராக தெரியல எனக்கு அது.
நாம் இப்போ சாலிகிராமத்தை கிராஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த இடத்துல தான் வந்து சாலிகிராமம் மெட்ரோ ஸ்டேஷன் வரும்போது மேலே பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஸ்டேஷனுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் சேர்த்து நடந்துகிட்ருக்கிறது. இந்த சாலிகிராமம் ஸ்டேஷன் அண்ட் வடபழனி ஸ்டேஷன் டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப பக்கத்துலேயே வர்ற மாதிரி இருக்கும். ட்ரெயினோட லென்த்துக்கு பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஷார்ட்டாகவே வந்து பக்கத்தில் போய் நிற்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இது. 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வடபழனி டிப்போவை கிராஸ் பண்ணுறோம். நாம் இப்போ வடபழனி 100 ஃபீட் ரோட் சிக்னல் கிட்டே இருக்கிறோம். நேராக பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேஸ் 1ஓட மெட்ரோ எலிவேட்டர் போடுறது உங்களால் பார்க்க முடியும். இந்த பில்லர்ஸ் எல்லாமே போயிட்டு ஹைட்டாக மாதிரி அந்த ஆல்ரெடி இருக்கிற அந்த மெட்ரோவுக்கு மேலே கூட தான் வந்து போயிட்டு கிராஸ் பண்ணி போகுது. ஆக்சுவலாக வந்து 40 அடி எவ்வளோ ஹைட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து மெட்ரோவோட ஹைட்டு அவ்வளோ ஹைட்டு போயிட்டு தான் வந்து இதை கிராஸ் பண்ணும்போது இந்த உங்களுக்கு நேராக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃப்ளைஓவரை கிராஸ் பண்ணணும், அந்த மெட்ரோவோட எலிவேட்டர் செக்ஷனை வந்து கிராஸ் பண்ணணும். ஸோ அது கிராஸ் பண்ணுறதுக்கு 40 அடி ஏதோ ஹைட் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஹைட்டில் வந்து இங்கே இருக்கிற பில்லர்ஸ் வந்து மேலே வந்து ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹைட்டில் தான் அதை கிராஸ் பண்ணி கோடம்பாக்கம் ரோட்டுக்கு போகும். இங்கேருந்து இவ்வளோ ஹைட்டு இன்க்ரீஸ் ஆனால் தான் அந்த கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் கிட்ட போய் அது டவுன் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும், அண்டர் கிரவுண்ட் செக்ஷன் உள்ளே போகிறதுக்கு. ஸோ அதை கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இப்போ கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் கிட்ட தான் வந்துட்டோம். இந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் செக்ஷன் தான். ஸோ வந்து நம்ம இதுக்கப்புறம் வந்து பார்க்குறதுக்கு எதுவும் இருக்காது பெருசாக. ஆனால் வந்து பேரிகேட் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து அண்டர் கிரவுண்ட் செக்ஷன் ஒர்க்குக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கோம். நமக்கும் பெருசாக எதுவும் தெரியாது. நம்ம இப்போ பார்த்தோம்னா போரூர் டு கோடம்பாக்கம் ஃபேஸ் 2 காரிடார் 4ஓட ஒர்க்கு தான் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.
இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.